அப்போ இந்த கேஎஃப்சிக்கு பக்கத்துலங்க இருக்குது தானே அந்த ஏத்தத்தில் ஏறி வந்தது மூச்சிரைக்குது கொஞ்சம். இப்போ இந்த இதில் ஒரு மாடி வீடு இருக்குது இந்த கேஎஃப்சிக்கு பின்னால். அவடத்துல எல்லாம் வீடு வந்து வாடகைக்கு விடுறவே. ஓ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னா தெய்வாலைக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 10 மணிக்கு தான் வேலை முடிஞ்சது. இப்போ நேரம் ஒரு 10:30 ஆகுது. இனி போயிட்டு ஏதாவது கடை திறந்துருந்தேன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இந்த வெள்ளவத்து மவுண்டனியை பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் காட்டிட்டு, வெள்ளவத்தையில் முக்கால்வாசிக்கு மேலே காட்டி ஆயிடுச்சு. ஒரு 2-3 கடைகள் இருக்குது, மிச்சம் கூடுதலாக காட்டிட்டேன். அப்போ இங்கால ஏதாவது கடைகள் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி 10 மணி 10:30 எங்கேயாவது சாப்பாடு நல்ல சாப்பாடு எடுக்கலாமான்னு சொல்லி இப்போ அதான் வேலை முடிஞ்ச ஐயோட வெளிக்கிட்டுட்டு போய் கொண்டிருக்கிறேன். போய் பார்ப்போம். ஒன்றில் ஹில் ஸ்ட்ரீட் இல்லாட்டி அந்த பாலத்தடியில் ஏதாவது கடை. பாலத்தடியில் அன்னலக்ஷ்மி என்று சொல்லி ஒரு சைவ கடை இருக்குது. பேர் சரியாக சொல்கிறேன், அது தெரியல. அப்படி இல்லை, அப்படி மஞ்ச கடையில் ஒன்றும் இல்லாட்டி நீ சைவம் தான். பார்ப்போம் ஏதாவது கடை திறந்துருக்குதான்னு சொல்லி. இப்போ நான் தெய்வலை ஹில் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ளொக்கின் தெய்வலைன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. இதில் தங்கலாம். booking.com மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பக்கத்தில் இந்த கேஎஃப்சி இருக்குது. இப்போ என்னோட நிறைய பேர் வந்து இந்த எங்கேயாவது தங்குமிடம் வீடியோ போட்டால் வாடகைக்கு வீடு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த கேஎஃப்சிக்கு பக்கத்துலங்க இருக்குது தானே அந்த ஏத்தத்தில் ஏறி வந்தது மூச்சிரைக்குது கொஞ்சம். இப்போ இந்த இதில் ஒரு மாடி வீடு இருக்குது இந்த கேஎஃப்சிக்கு பின்னால். அவடத்துல எல்லாம் வீடு வந்து வாடகைக்கு விடுறவே. அதே மாதிரி இப்படி நேராக போனீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் இருக்குது அந்த வாடகைக்கு விடுறது. ஆனால் இப்போ ஓகே, இப்படி ஹோட்டல்கள் வந்து நாங்கள் booking.comல பார்த்து எடுத்துடலாம். இப்படியான இடங்கள் நாங்கள் உள்ளே வந்து தேடினா தான் அந்த நான் முதல் தேடியக்குள்ளே இந்த கேஎஃப்சி அடியில் ஒரு போஸ்ட் வந்து ஓட்டுருந்தேன், கேஎஃப்சி வீடு வாடகைக்கு இருக்குது, வேணுமெண்டா கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இக்மன்.lk மற்றது ஞாயிறு வீரேசரி பேப்பர் இதுகள் மூலமாக தான் நாங்கள் வாடகைக்கு வீடு தேடலாம். சரி வாங்க, நாங்கள் சாப்பாடு கடையை தேடி பிடிப்போம். சரி வந்ததில் நல்லா மூச்சிரைக்குது எனக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நேராக போனோம்னு சொன்னால் ஒரு காகிஸ் ஃபுட் சிட்டி வரும். அதோட ஒரு சந்தி பிரியுது. அந்த காகிஸ் ஃபுட் சிட்டி முதலே ஒரு சந்தி பிரியும். அதுக்குள்ளேயும் வீடுகள் வந்து வாடகைக்கு விடுறவே. ஆனால் இறங்கி தேடணும். போய் விசாரிச்சா அந்த பக்கத்தில் எங்கே வீடு வாடகைக்கு இருக்குன்னு அந்த ஏரியாவில் இருக்கிறாக்க சொல்லுவீங்க. இங்கால ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பர்கர் ஹட்டான ஒரு கடை இருக்கு. இப்போ போய் பார்ப்போம். அது இப்போ இந்த கடை திறந்துருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே ஒரு லைனுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்குது. இப்போ தெய்வலையில் இந்த கோல்ட் ரோட்டில் பெருசாக கடைகள் இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கால இந்த ஹில் ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகள் இருக்குது. அதில் முதலே பலஸ்டீன் பேக்கரி, அதை தாண்டி கேஎஃப்சி, இங்கால ஹில்ஸ் கேஃபே, பர்கர் டிப்போர்ட், அங்கால பர்கர் ஹட், முன்னுக்கு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. அதை தாண்டி போனோம்னு சொன்னால் நியூ ஏஷியன் ஹோட்டல்ன்ற ஒரு கடை இருக்குது. அப்படின்னு நிறைய கடைகள் இதுக்குள்ளே இருக்குது. அதோட இந்த ஹெல்மெட் கடைகள், உடுப்பு கடைகள், அதுகளும் இதுக்குள்ளே கூடவே இருக்குது. அல்மாஸ் ஒன்றுமே இல்லை திறந்துருக்குறாங்க. இது கிட்டாடிலாம் திறந்துருக்குறாங்க போல. ஏன்னா நான் முதல் இங்கே தெய்வலை சூக்கு பின்னாலேயும் இருந்தேன். அப்பேக்குள்ளே இங்கே அதை வரைக்குள்ளே இந்த கடைகள் இருக்கே இல்லை. இல்லாட்டி அல்மாஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு போய் கேட்டு பார்ப்போம், வீடியோ எடுக்கலாமாண்டா செய்யலாம். ஆனால் க்ரௌட் இல்லாத பார்க்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு எனக்கு. அவளுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட், ஆக்கள் இல்லை.
சரி அப்போ இங்கால இருக்கிற டிரைவன் அதில் பேர்கடி போட்டும் திறந்தான் இருக்கு. இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிற பஸ் இருக்குது தானே, அதை வந்து இதே ஹில் ஸ்ட்ரீட்டில் அங்கால மற்ற பக்கம் இருக்குது. இல்லாட்டி இதில் நின்று மாறலாம், அங்கால நின்று தான் வெளிக்கிடும். இப்போ விடிய வெள்ளனைக்கு வந்தால் அதில் ஏறி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன்னா அங்கே போயிடலாம். இல்லாட்டி இவ்வளோத்தில் ஹில் ஸ்ட்ரீட்டில் நின்றாலும் இதால் போயிருக்க அப்படி ஏறி போகலாம். 163 நினைக்கிறேன் அந்த பஸ்ஸின் நம்பர். இங்கே டிபிபி என்ற ஒரு கடை இருக்கு, பாபிக்கு பிரியாணி. இருக்கு ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு இல்லைன்னா இங்கே வரும் யோசிக்கிறேன். இதுல ஒரு ஹெல்மெட் கடை இருக்கு, டைனாஸ்டரி என்ற ஒரு கடை இருக்கு. அந்த ஊவரிச்சுல நிறைய கடைகள் பார்த்துருப்பீங்களா, அது இதுக்குள்ளான் இருக்கு. நியூ ஏஷியன் கேஃபே. மற்ற இந்த கராஜ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. இங்க என்னன்னா இந்த நான் முதல்ல ஒரு என்னது மரைன் டிரைவரில் போய் காட்டி இருப்பேன். அந்த 3 வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீ அண்டு ஆஃபர் வந்து இந்த கடையில இருக்கு. இது கணக்கடத்துலேயும் இருக்கு. இங்கே மலாய் ரெஸ்டாரண்ட், மற்ற பெவிட்டோன்னு சொல்லி அந்த இப்போ அந்த என்னென்னு சொல்கிறோம் ஐஸ்கிரீம் டெசர்ட் அது மாதிரி ஒரு கடை அதில் வந்துருக்கு. இதுதான் அந்த ஃபுட் கோர்ட், ஹில் ஃபுட் ஸ்கேர். இந்த இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணோம். பன் கோனர்னு ஒரு கடை இருக்கு, சின் கொத்து. இது முதல் ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்ல இருந்தது. இது இந்தியன் ஃபியூஷன், அதுவும் ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்ல இருந்தேன். நாங்கள் அந்த ஒரு குட்டி வாளியில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருப்பேன். மற்ற பெவேரியான்ற ஒரு கடை இருக்கு, அங்கே கிறிஸ்பி கோண்டு இன்னொரு கடை இருக்கு. பார்ப்போம், இதில் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடுவோம். அதோட டீயும் பானிபூரியும் இருக்கு. அந்த லோடட் ப்ரைஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி கடை இருக்கு. சூப் கடை வந்து, சிக்கன் ஃப்ரை கடை உண்டு, பீஸா கடை உண்டு. மற்ற அந்த பன் கோனர் அது என்ன மாதிரி என்று பார்ப்போம். சின் ட்ரை பண்ணியாச்சு, இந்தியன் ஃபியூஷனும் ட்ரை பண்ணியாச்சு. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேறு மிச்சம் இருக்கிறதுல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியில் ஒருக்கா காட்டிட்டு வரேன் உங்களுக்கு. இந்த மலாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஹில் ஃபுட்ஸ். சரி வாங்க போயிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த எஸ்பி பன் கோனரில் தான் ஒரு சாண்ட்விச்சோட பண்ணிக்கிறேன், தண்டூரி சிக்கன் சாண்ட்விச். இப்போ செய்கிற மற்ற அந்த சப்மரைன் அதுலையும் இப்படி செய்யணும் பார்ப்போம். நான் ஆர்டர் பண்ணது தண்டூரி சிக்கன் சாண்ட்விச் 800 ரூபா. அதே மாதிரி பேர்கருக்கு சப்மரைன் இருக்குது, அதே மாதிரி பட்ஜெட்னு சொல்லியும் இருக்குது. இந்த சின்ன சப்மரைன் ஹொட்டோக் பன் அது பாபிக்யூவும் தனியாக எடுக்கலாம். Dining. Oh. இதே என்னோட இப்போ எங்களோட சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்.
உள்ள ஊத்தினது என்ன சோஸ் அண்ணா? பயம். இது மேல ஊத்தினது ஓ பைக்கு. அதோட ஒரு டீ மோட பண்ணிவிட்டா நல்லா இருக்கு நினைக்கிறேன். மசாலா சாய் இல்ல டீ காடமம் ஏதாவது இருக்காங்க அண்ணா? காடமம் டீ இருக்கா? ஒன்றுதான் காடமம் உண்டா? ஓ 230 ரூபா காடமம் டீ. மற்ற இந்த மெனுவையும் காட்டுறேன் பாருங்க. சூப்பும் ரொட்டி ஒன்றா கொடுக்குறது இங்கே தான் பார்த்துருக்கேன். அந்த நார்மலாக பிரெட் ஸ்டிக் வச்சு சாப்பிட்றது பார்த்துருக்கேன். இங்கே ஒரு மெனுவாக இருக்குது. அந்த பீஃப் இல்லாட்டி மட்டன் சூப் அதோட ரொட்டியோட சேர்ந்துட்டு பார்ப்போம். அப்புறம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். டீயோட பண்ணிட்டேன். வெறும் வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். இப்படி கடைசியாக எங்கே சாப்பிட்டோம்னா இந்தியாவில் ஒரு கட் சாப்பிட்றது சொல்றது பேர் சொல்றாங்க மறந்துட்டேன். இதே மாதிரி பான் உள்ள வச்சு முட்டையால சுற்றி செஞ்சு தருவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா அந்த வழியில முட்டையில இருக்கிற எண்ணெய் மற்ற சோஸ் எல்லாம் கையில் அப்பிடும். அது ஒன்று தான் பிரச்சனை. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் எண்ணெய் அதெல்லாம் கூட எண்ணெய் மயோனைஸ் இருக்கு, சோஸ் இருக்கு, சீஸும் இருக்கு. ஒரு நாள் பின்னேறம் அப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பக்கத்தில் இதான் வேலை முடிஞ்சுட்டாங்க. நான் அதுக்கு பிறகு வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன மாதிரி ஒருத்தரும் ட்ரை பண்ணாங்க. சுட சுட சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் தெரியும். ஆறிட்டேன்னா இந்த என்னன்னு சொல்றேன், இந்த எண்ணெய் சோஸ் எல்லாம் நல்லா ஊறி போச்சுங்கன்னா பானையே நல்ல ஊறி எடுத்த பிஞ்சி கொண்டு வரும். டிஷ்யூ வாங்கி இருக்கணும். அவன் ஏழு கட்டியே குடிக்கிறோம். இப்போ நீங்கள் எண்ணெய் சூட கொழுப்பான சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா சூடாக ஏதாவது இருக்கணும். குளிராக குடிச்சிங்கன்னு சொன்னால்
பழமையாக சோடாதல் தான் எடுக்கிறது. சோடாதல் எடுத்தோம்னு சொன்னால் போய் என்ன செய்வேன், இந்த கொழுப்பை வந்து எங்களை ரத்த நாளங்களை படிய வச்சு சூடாக குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அது குறைவாக இருக்கும். படியாது கொஞ்சம் குறையும். ஏலக்காட்டி நல்லா இருக்கு, 230 ரூபா ஏலக்காட்டி. நீங்களும் இந்த ஹில் ஸ்போர்ட்ஸ் கேருக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி இந்த 3 கடையை விட வேறு எந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடையை பற்றி சொன்னீங்கன்னா அடுத்த முறை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ நான் சாப்பிட்டு வீட்டை நடந்து போய் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அதோட இதே மாதிரி வேறு ஃபுட் கோர்ட் இருந்தாலுமே நான் சொல்லுங்கள், நான் போய் அங்கே ட்ரை பண்ணுவேன்.